ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 வாழையில கிடைச்சிச்சு. வாழையில பார்த்தோம்னா சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிடணும்னு ஆசையா தான் இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு வெரைட்டியான டிஷ்ஷஸ் எதுவுமே இல்ல. சரி அடை சுடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பச்சரிசி மாவு கையில ஸ்டாக் இல்ல. கோதுமை மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சுட்டேன். கொஞ்சமா உப்பு சேர்த்து, தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி 2 பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடணும். இதுல மெயினா வந்து வெல்லம் தான் சேர்க்கணும். நம்மகிட்ட வெல்லம் ஸ்டாக் இல்லைங்க. அதனால நாட்டு சக்கரை எடுத்துட்டு அப்புறமே முக்கியமான ஒரு ஐட்டம் இருக்குங்க, தேங்காய். இது இல்லாம இது செய்யவே கூடாது. நல்லாவே இருக்காது டேஸ்ட். ஏலக்காய் பொடி வேணா போட்டுக்கலாம். இலையை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எண்ணெய் தடவி வச்சிடணும். அப்புறம் வந்து தண்ணியில வந்து கை டிப் பண்ணிட்டு மாவு எடுத்து இந்த மாதிரி மெலிசா பரத்திடணும். நல்லா வந்து எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மெலிசா பரத்திடணும். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் சீக்கிரம் எல்லா பக்கம் வேக உள்ள எல்லாம் வெந்திருக்கும். பரத்தினதுக்கு அப்புறம் நம்ம ஒன் சைட்ல மட்டும் இந்த நாட்டு சக்கரை தேங்காய் மிக்ஸ் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு இந்த ஒன் சைடு வச்சு அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிடணும். இது வந்து ஒன் சைடு மட்டும் வச்சா போது, 2 பக்கம் வைக்கும்போது ரொம்ப இனிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன் சைடு வச்சாலே அது 2 பக்கமே வந்து ஆட் ஆயிடும். நல்லா வெந்து வரும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது பச்சரிசி வச்சு செய்யறது வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே வந்து கொடுத்துருக்கிறேன், நீங்க பாருங்க. கேரளால வந்து இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ்ஷுங்க அடங்கிறது. அது பச்சரிசி மாவுல தான் மெயினா செய்வாங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணிட்டு இட்லி பாத்திரத்துல வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா அடை ரெடி ஆயிடும். வாழையிலே பாத்திரம் மனசுக்கு ரொம்ப குளிர்மையா இருக்கும். ஸ்கூல் படிக்கிற டைம்ல எல்லாம் அந்த வாரத்துல வந்து 3 நாள் 4 நாளைக்கெல்லாம் வந்து இலையிலே தான் வந்து சாப்பாடு கொண்டு போறது. டிஃபன் பாக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு, ஏன்னா வீட்டுல வந்து வாழை மரம் இருக்கும். அதுல வந்து ஒரு சட்னி, ஒரு பொரியல், ஒரு சின்ன ஒரு மீன் துண்டு, ஒரு முட்டை பொரிச்சதோ அந்த மாதிரி தான் கொண்டு போகும்போது லஞ்ச் டைம்ல அதை ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ வாசனையா இருக்கு. அந்த இலையோட வாசனை அவ்வளோ பிடிக்கும். இப்ப வந்து இந்த சூடா அந்த அடை இந்த இலையில இருந்து இப்படி எடுக்கும்போது அந்த இலையோட வாசனையோட சரி சாப்பிடுறது அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதை கண்டிப்பா ஒரு தடவை நீங்க செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.